கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான கருத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது உள்ளங்கனிந்த கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு வாழ்த்தல்களை யாவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்திலே சற்று நேரம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் புனித மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறை 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததான ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தில் இப்படி எழுதி வைக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நான் பிரசங்கிப்பது ஒரு பெரிய வெளிச்சத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான வெளிச்சங்கள் இருக்கின்றன. மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட வெளிச்சம், தேவனால் படைக்கப்பட்ட வெளிச்சம், மனிதனால் உருவாக்கப்பட்ட வெளிச்சங்கள் நமக்கு தெரியும். கடற்கரையிலே கலங்கரை விளக்கை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கப்பல்கள் எல்லாம் இந்த விளக்கை கண்டு கரை சேருகிறது. அதே போல எத்தனையோ மைல்கள் தூரம் விமானம் தன்னுடைய வெளிச்சத்தை வீசிக்கொண்டு போகிறது. இதெல்லாம் மனிதனால் படைக்கப்பட்ட வெளிச்சங்கள். ஆனால் தேவனும் சில வெளிச்சங்களை படைத்திருக்கிறார். முக்கியமாக சூரியனை பாருங்கள், உலகம் எங்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. சந்திரனை பாருங்கள், உலகம் எங்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் இந்த வெளிச்சங்கள் ஒன்றும் மனுஷனுடைய இருதய ஆழத்தில் இருக்கிற, மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற இருள்களை மாற்றுவதற்கு இந்த வெளிச்சம் தான் முடியவில்லை. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் மாற்று, இருதயத்தின் அடித்தட்டில் இருக்கிறதான அந்த இருளான வாழ்க்கையை மாற்றி அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இறங்கி வந்தார். ஒரு முறை என்னை ஒரு குறிப்பிட்ட தாயார் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றார்கள். அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலே ஒரு பகுதியிலே ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டிடத்திற்கு நான் போயிருந்தேன். என்னை அழைத்து சென்றார்கள். அங்கே தலை முடிகள் எல்லாம் கொழிந்து அறகுறை ஆடைகளோடு கூட மிகுந்த சரீரமெல்லாம் மெலிந்து போய் மிகுந்த இருட்டோடு இருட்டாய் வாழ்ந்து கொண்டிருந்த அநேகரை அந்த கட்டிடத்திலே பார்த்தேன். அந்த அம்மா சொன்னார்கள், இவர்கள் உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் எய்ட்ஸ் வியாதியால் பாதிக்கப்பட்டு சொந்த குடும்பங்கள், சொந்த உறவினர்கள், சொந்த உற்றார்கள், சொந்தங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு அனாதைகளைப் போல ஆதரவற்றவர்களாக இன்றைக்கு இந்த இருட்டறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரிதாபம். மிகவும் இருண்டான ஒரு வாழ்க்கை, இருண்டு போன ஒரு வாழ்க்கை. ஒரு முறை நான் பாம்பே பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது அங்கு ஒரு கன்வென்ஷனில் கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கித்தேன். ஆண்டவர் அநேக வியாதிஸ்தர்களை அந்த நேரத்தில் அங்கே சுகமாக்கினார். அதில் அந்த கன்வென்ஷன் முடிந்து எல்லாரும் புறப்பட்டு போன பின்பு பலிபீடத்திலே ஒரு அம்மா ஓடி வந்தார்கள். அந்த ஆலயத்தினுடைய ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் போன பிறகு ஓடி வந்து பாதத்திலே விழுந்து கட்டி பிடித்து, ஐயா, எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டா? எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அவர்களை தொடர்ந்து கேட்டு, ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், எனக்கு எய்ட்ஸ் வியாதி பிடித்திருப்பதினால்
என்னுடைய குடும்பம், என்னுடைய உற்றார் உறவர்கள், என்னுடைய புருஷன் எல்லாவராலும் கைவிடப்பட்டு தள்ளப்பட்டு இன்றைக்கு படுப்பதற்கு இடமில்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நாம் எல்லாவராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகுமா என்று. ஆம் பிரியமானவர்களே, இப்படி எத்தனையோ பேர்கள் இந்த பூமியிலே உலக பிரகாரமான ஒரு வெளிச்சம் இருந்திருந்தாலும் வாழ்க்கையின் பயணத்திலே தன்னுடைய இருதயம் இருண்டு போய் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, நீ எந்த தேசத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான கடன் பிரச்சனைகளினால், தீராத வியாதியினால், மருத்துவரால் இந்த வியாதி சுகமாக்க முடியாது என்று சொல்லி விதி எழுதப்பட்டு உலகமே ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். ஒருவேளை நீ கட்டில் இருந்து கொண்டு அல்லது படுக்கையில் இருந்து கொண்டு நீ இந்த சத்தத்தை கேட்கலாம். எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடு கூட நீ காணப்படலாம். அன்பு சகோதரி சகோதரியே, என் தேவனால் உடைய வாழ்க்கை, உடைய இருளான வாழ்க்கையை மாற்றி வெளிச்சமான வாழ்க்கை தர கூடும். பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் 9:5 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். எந்த மனிதனும் உனக்கு தர முடியாத சமாதானம், எந்த மனிதனும் உனக்கு தர முடியாத விடுதலை, எந்த மனிதனும் தர முடியாத வெளிச்சம் என் இயேசு உனக்கு தருவதற்காய் பூமியிலே மனுஷ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். என் இயேசு உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி சகோதரியை என் இயேசுடைய பக்கத்தில் கொண்டு, என் இயேசு உன்னுடைய பக்கத்தில் கொண்டு உண்டு. ஒருவேளை உன் தாய் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கலாம், உன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம், உலகம் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். நீ ஒரு தனிமரமாய் ஆதரவற்று எனக்கு யாரும் இல்லையே ஆண்டவரே என்று ஏங்கி தவிக்கலாம். இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், உன் இருளான வாழ்க்கையை மாற்ற நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஒளியை கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு இயேசு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் ஆமென் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பார். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீ பிள்ளைதான், ஆண்டவருக்கு நீ பிள்ளைதான். உன்னுடைய சகல வியாதிகளை நீக்கி உன்னுடைய இருட்டான வாழ்க்கையை மாற்றி ஒரு வெளிச்சமான பாதைக்கு என் இயேசு உன்னை அழைத்து செல்ல விரும்புகிறார். கடன் பிரச்சனையா, கடன் தொல்லையா, பிசாசின் பிடியிலே வேதனையோடு கூட இருக்கிறாயோ, எனக்கு இந்த வியாதி சுகமாகவில்லையே, ஆகாதென்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள் என்று ஏங்கி தவிக்கிறாயோ, என் ஆண்டவருடைய வியாதியை நீக்கி ஆண்டவர் பிசாசின் கட்டுகளை உடைத்து மாற்றி உனக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை தர விரும்புகிறார். இன்று ஆண்டவர் சமூகத்தில் உன்னால் கேட்க முடியுமா? நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற இடத்துல நீ முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேள். நீ ஒரு படுக்கை ரோகியாய் இருப்பாயானால் அந்த படுக்கையில் இருந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கேள், ஆண்டவரே எடி பாவ அக்கிரமங்களை தயவாய் மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருளான வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தந்தரளோ என்று சொல்லி நீ கேட்பாயா? உடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவாயா? உடைய மனதிலே என்னென்ன குறைகள் குற்றங்கள் தென்படுகிறதோ, எப்பேற்பட்ட பாவங்களுடைய இருதயத்தில் தென்படுகிறதோ
எல்லாவற்றையும் அறிக்கைத்து விட்டு விடுவாயா? இன்று உனக்கு விடுதலை உண்டு. இன்று உனக்கு விடுதலை உண்டு. இன்று உனக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் கட்டளிடப் போகிறார். இன்று தேவன் உனக்கு வெளிச்சமாய் வரப்போகிறார். நான் உனக்காக செபிக்கிறேன். மகா கருணை இருக்கும் நல்ல தகப்பனே, இதோ இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஒளியை கேட்கிற அருமையான இந்த சகோதரர்களுடைய ஆண்டவரே, இருளான வாழ்க்கை தேவன் மாற்றுவீராக. வியாதி என்ற இருளை மாற்றும். பிசாசன் கட்டு என்ற வியாதி ஆண்டவரே பிரச்சனையை மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடன் தொல்லையினால் பாதிக்கப்படுகிறவர்கள், இவர்களுடைய இருளான வாழ்க்கை தேவன் மாற்றும். ஆண்டவரே ஏசப்பா, குடும்பத்திலே பிரிவினையாய் கணவன் மனைவி ஒருவருக்கொரு பிரிந்து இருக்கிற இந்த அனுபவத்திலிருந்து ஒரு ஒற்றுமையை தேவன் கட்டளையிட்டு இருளான பாதையை மாற்றி வெளிச்சமான வாழ்க்கை தேவன் கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறப்பா. சொந்த பெற்றோர்களாய் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் ஆண்டவரே ஏங்கி தவிக்கிறார்களே, எனக்கு யாரும் இல்லை என்று ஏங்கி தவிக்கிறார்களே, அவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே, அவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சமாய், ஒரு துணையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஒரு எதிர்காலம், மகிமையான ஒரு எதிர்காலமாய், வெளிச்சமான வாழ்க்கையாய் என் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி தர வேண்டுமாய் சொல்கிறேன். சகல ரோகங்களும், சகல சாபங்களும், சகல பாவங்களும் இயேசுவின் நாமத்தில் இவர்களை விட்டு அகற்றி பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியப்படும். விடுதலை தருவீராக ஆண்டவரே, விடுதலையாக்கும். தொடர்ந்து விடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறட்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழியை நீ இவர்களுக்கு வெளிச்சமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராம்.